ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வட்டையின கொலிச்சுக்கு வந்து நிற்கிறோம். நிற்கலன்னா இங்கே பிக் மேட்ச் நடந்துருக்கு, அதுதான் பார்க்க வந்து நாங்கள் 2 தான் லாஸ்ட் அந்த மாதிரி சொல்லிச்சுனா என்னன்னு தெரியலை. 2 தான் பிக் மேட்ச் அங்கே கடைசியாம். அது நேற்று வந்ததான் வீடியோட டைம் இல்லாமல் போச்சு. அப்போ இப்போ இன்றைக்கு வந்து விடிய காத்தாலே வந்தாச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா காய்ஸ் தெரியும் என்னென்னா கிரிக்கெட் மேட்ச் போய் கொண்டிருக்கு, பிக் மேட்ச். இதுதான் அந்த கப்பா, இதுக்கு தான் போட்டி போட்டு தர மாட்டாங்க. விழா கப்பா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எத்தனை வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, திருப்பி வேண்டிதான் அதான் நடக்குது. அது சரி மச்சான், போய் செஞ்சு ரெண்டாலும் ஓகேடா. அந்த மெடல் கொடுப்பினா அதுவும் பண்ணிக்கணும், போய் மெடலும் வாங்கி படிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். அதான் தெரியும். இந்தியாவில் எல்லாம் ரசிகர் மாதிரி இருக்கணும், ரசிகர் மாதிரி. யாருங்க எப்படி இருக்கு கிரவுண்ட் உண்டு நிறைய பேர்ல படிக்கணும். என்ன ஆசைப்படுறான்டா, தான் கப் கொடுக்கணும்டா ஆசைப்படுறான். ஆனால் என்ன கொடுக்க வர்றாங்க இல்லை, ஒரு இங்கே தூக்குறாரு கப்பை தூக்கணும். இங்கே வலிக்கிட்டார். என்ன வீடியோட கேட்டான் என்னண்டு கப்பை தூக்கணும் தெரியல. வேறு அங்கே 2 உண்டு கப்பை தடவை கொண்டு நிற்கிறார். ஏன்னு தெரியல, ஏன்னா எனக்கு கப் தர மாட்டாங்களோண்டு கப்பை தடவை கொண்டு நிற்கிறார். அடிக்க போறார், அடிச்சுட்டே 6. இங்கே இல்லை வியூவர்ஸ், அதாவது ரசிக பெருமக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். கையெல்லாம் தட்டி வரப்பட்டு கொண்டிருக்கணும், பிசிலெல்லாம் அடிக்கணும். அப்படியே வேண்டி இது ஆட்டம் முடிஞ்சது போல. இப்போ நீ அடுத்த டீம் வராங்க போல ஆட்டத்துக்கு. பார்த்தீங்கன்னா சரி பார்த்தீங்கன்னு சொன்ன எல்லாம் பொடியல் பாட்டு பொறுத்து நிற்கிறாங்களே. இப்போ ஒரு பிரேக் கொண்டு விட்டுருக்காங்க மேட்சுக்கு, அதனால அவங்க ஒரு பாட்டு கொண்டு விட்டுருக்காங்க. பாட்டு நிறைவடைந்த நிலையில் அறிவுறுத்தல் 6 சிறந்த முறையில் சரி பாந்தை வீசி செல்ல மற்றும் ராம் களத்தில் அருமையான பட்டாசை எதிர்கொள்ள முடியாமல் வடிவாக டிவெட் செய்தார். ஆனால் பேட்டில் படவில்லை. ஒரு பாட்ட மட்டை தவறி விக்கெட் அமலரின் கைகளுக்கு சென்றது. மீண்டும் ஒரு ஓட்டங்கள் பட்டாஸ் தங்கள் விக்கெட்டை எடுப்பாரா அல்லது ராம் தனது 6 ஓட்டத்தை கடந்துவாரா? பட்டாசு சிறந்த முறையில் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார். அணியின் இளைய ஓட்ட எண்ணிக்கை ஒருபடி 10. ஓட்டத்துடன் 2026 அணியினர் குடும்பத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சும்பியல் நினைக்கிறீங்க சிறப்பான ஒரு ஆட்டம். பட்டாசு தன்னுடைய சைக்கிளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அணியினுடைய ஓட்டடிக்கை 11 7 பங்கு பரிமாற்றம் நிறைவு. ஆனால் புயலை கடக்கலாம் என்று 2014 அணியினரும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். களத்தடுப்பில் பல வியூகங்கள் அமைத்து மறுமுனையிலே 3வது சிறப்பான ஒரு பந்து வீச்சினை வீசிக் கொண்டிருக்கின்றார் கிரிசார். தினச்சலுடைய துடுப்பு மாட்டையில் பந்து ஏமாற்றம் அடைந்து நேரடியாக விட்டுக்கப்படவில்லை. இது ஓட்டமும் பிறகு வாய்ப்பில்லை. மீண்டும் கிரிசாரின் பட்டாசு மீண்டும் அங்கே பந்து வீச்சுகளில் எதிர்வித ஓட்டங்களும் பெற வாய்ப்பில்லை. 3வது பந்து வீசிவிட்டார் கிரிசார். இந்த ஒரு
வேலை அவர் கஷ்டம் நினைக்கிறேன். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. நீங்கள் சொன்னது போல் நிசாந்தன் ஒளி பந்து வேகத்தை கூட்டுகிறது. துடுப்பு மட்டை ஏமாற்றி ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு 13 ஓட்டங்கள். இன்னும் 38 ஓட்டங்கள் பெற வேண்டும். அங்கே எப்படி எடுக்க வாய்ப்பு அல்ல, இப்படி நடக்கப்படுகின்றது. அத்தோடு ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணி ஓட்ட எண்ணிக்கை 14ஆக உயர்வடைகின்றது. இந்த பந்து பரிமாற்றத்தில் வெறுமனை இன்னும் 2 பந்துகள் தான் இருக்கின்றது. இந்த 2 பந்துகளில் ஏதாவது ஒரு 6 ஓட்டம் அடித்தால் அங்கே அதிகாரப்பட வந்து குடியெடுக்க வாய்ப்பு அங்கே நழுவப்படுகின்றது. அந்த வாய்ப்பு 4வது பந்து பரிமாற்றத்தின் ஒரு பத்தினை வீசுகிறார்கள். அதனை எதிர்கொள்ள மறுமுனையிலே ரெடிஷன். இந்த பந்து பரிமாற்றத்தில் ஒரு பந்தில் ஒரு 6 ஓட்டம் தேவைப்படுகின்றது. தேவைப்பட்டால் மட்டுமே இந்த போட்டிக்கு உயிர் இருக்கிறது என்பது தெரியும். உண்மையிலே இந்த போட்டிக்கு உயிர் இருக்கிறது. அங்கே அதிகாரப்பட பிடியெடுப்பு முறையிலே ரெடிஷனர்கள் ஆட்டம் இழந்து வெளியேற 2018 ஏ அணியினர் 4 விக்கெட்டுகளை இழந்து 15 ஓட்டங்களோடு 4 பந்து பரிமாற்றங்கள் நடந்த வேளையிலே மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்னும் 36 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி இலக்கணம் கொண்டு துடுப்பாட்டம் இருக்கிறார்கள் 2018 ஏ அணியினர். சிந்துஜன் 36 ஓட்டங்கள் பெற வேண்டும் 12 பந்துகளில். இந்த போட்டி உயிர் இருக்கிறது என்பது தெரிய வரும். மீண்டும் அங்கே சிறப்பாக அடித்தார். சிறப்பாக அடித்தாடப்பட்டு 4 ஓட்டங்கள் லெக் செய்தியே பெறப்படுகின்றது. அந்த 4 ஓட்டங்களோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 19. அதனை எதிர்கொள்ள லயன்டன். மீண்டும் அங்கே சிறப்பான துடுப்பாட்ட வீச்சினை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். முறையிலே ஆட்டமிழப்பு வேண்டிய சந்தர்ப்பம். ஆனால் சரவணன் கையிலிருந்து நழுவப்பட ஆட்டமிழப்பு அல்ல. 5 10 பரிமாற்றங்கள் நிறையிலே 4 விக்கெட்டுகளை அடிக்க வேண்டும். இதுவே அவரது கடைசி லட்சியம். மறுமுனையிலே சிந்து கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பி அணியினுடைய தலைவர். ஐயோ இட்ஸ் ஓகே வெளியில படம் முடிஞ்சு அவுட் தான் ஆகணும். புத்தி முடியாது. 2014 அணியினர் வெற்றியூட்டியுள்ளார்கள். அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 2013 அணியினர் அங்காளிகளை சந்திப்பார்கள் என்ற கருத்து நோக்கத்தோடு பட்டாசின் பந்து வீச்சுகள் சிறப்பான முறையில் அமைந்த வண்ணம் இருக்கின்றது. 2018 அணிக்கு எதிராக பட்டாசு பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். அதனை நிசாந்தை நோக்கி கையில பட்டாது பட்டாஸ் வேற அந்த பட்டாஸ்
சொல்லிட்டாங்க கவிதாஸ் அதை எதிர்கொள்வதற்காக அணி 17 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 2 10 பரிமாற்ற நிறைவில் 2 பேர் அகலப்பந்து நடுவர் அவர்கள் அறிவிக்கப்பட அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 18 உயர்கிறது. 2 10 பரிமாற்ற நிறைவில் அணி 18 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. ஆகிய ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 19 உயர்கிறது. ஓட்டமாகவே கம்மியாரால் தீர்மானிக்கப்படுகிறது. 4 ஓட்டம் மறுக்கப்பட அது 6 ஓட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அணியினுடைய ஓட்ட உயர்ந்த வண்ணமே இருக்கிறது. 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர் 2013 அணியினர். அதிரடி ஆட்டக்காரரான அவுல்ராஜிடமிருந்து தயவு செய்து வெள்ளைக்கோட்டைக்கு அருகில் இருக்கும் மாணவர்கள் தம்பியால பின்னால வந்துருங்க. 43 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். வெறுமனே ஒரு இலக்கு மாத்திரமே இழக்கப்பட்டிருக்கிறது 2013 அணியினர். பந்தை எதிர்கொள்ள ரதிக்கு பந்து வீச பட்டாசு வெடிக்குமா இல்லை ரதி அதை அடிப்பாங்க. பந்து வீச்சாளர் மிக தூரத்தில் இருந்து ஒரு ரத்து பந்து வீசுகிறார். அது ஒரு அகல பந்தாக நடுவர் அவர்களால் சொல்லப்படுகிறது. அதனால் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 44 அதிகரித்திருக்கிறது. சிந்தியன் மறைத்தாலும் எங்களுடைய தொடர்பாளர்கள் எந்த மாற்றமும் இருக்காது. சும்மா செம்படி அக்கில் எடி இல்லாம போகுதா? கட்ட சங்கர் ஆடிசிஐ அபாரமான துடுப்பாட்டத்தை நீங்கள் சங்கர போனுக்கு 6 அடிச்சு விட்டாங்க. சங்கர் அவர்களின் அபார பந்து வீச்சு எதிர்பாராமல் ஒரு 6 ஓட்டங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த போலில் நம்பர் 1 ஆட்டம் முடப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் கண்ணின் ஆதார். ஆமாம், இது ஒரு அகல பந்தாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அடுத்த வந்து இது விக்கெட் இலக்குமா இல்லது? ஆம், இது ஒரு 6 ஓட்டங்கள். அகில்ராஜ் கூறுகிறார்